சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் இவங்க காம்போல செப்டம்பர் 5 வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போற படம் தான் மதராசி. இந்த படத்தை பத்தி சில முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இந்த விட நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணிருக்காரு. எஸ்கேக்கு பேரா ருக்மணி வசந்த் நடிச்சிருக்காங்க. எஸ்கேக்கு வில்லனா வித்யுத் நடிச்சிருக்காரு. இவர் ஆல்ரெடி துப்பாக்கியில நம்ம தளபதிக்கு வில்லனா நடிச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல இன்னும் சில முக்கியமான கேரக்டர்ல பிஜு மேனன், ஷபீர், விக்ராந்த் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ட்ரைலரை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நம்ம விண்டேஜ் முருகதாஸ திரும்ப பார்த்த மாதிரியே இருக்கும். எஸ்கேவும் வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. அனிருத் பங்கமா மியூசிக் பண்ணிருப்பாரு. அனிருத் இந்த படத்துக்கு 5 சாங் கம்போஸ் பண்ணிருக்காரு. 5 சாங்குமே ஒன்னு ஒரு வெரைட்டில இருக்குங்க. அதுவுமே இப்ப யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பார்க்காதவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தோட பட்ஜெட் மட்டும் 200 கோடி ரூபாங்க. தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வேர்ல்ட்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் 40 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ரெட் ஜெயின் மூலமா தமிழ்நாடு ஃபுல்லா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. அமேசான் பிரைம் ஓடிடி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஜி தமிழ் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அனிருத், ஏஆர் முருகதாஸ் இவங்க காம்போல இது 4வது படம். எஸ்கே அனிருத் இவங்க காம்போல இது 8வது படம். இப்ப இந்த 3 பேருமே சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்றதுனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அனிருத் எஸ்கே பத்தி சில எமோஷனலான விஷயத்தையும் ஷேர் பண்ணிருக்காருங்க. எஸ்கே ஃபர்ஸ்ட் 50 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணாரு. அதுக்கப்புறம் 100 கோடி ஆச்சு. இப்ப 300 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்காரு. இவரோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம மதராசி படத்தோட ட்ரைலர்ல எஸ்கே ஒரு டயலாக் ஒன்னு பேசியிருப்பாரு. என் ஊருக்கு ஒண்ணுனா நான் நிப்பண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என் எஸ்கே ஒண்ணுனா நான் நிப்பண்டான்னு சும்மா அனிருத் கெத்தா சொன்னது மட்டும் இல்லாம ஒரு நாள் இந்த சினிமா ஃபீல்டுல இருந்து நான் ஃபீல்ட் அவுட் ஆவேன். அப்படி ஆகிறப்ப எஸ்கே படம் ரிலீஸ் ஆகி ஜெயிச்சிச்சு அப்படின்னா நானே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுன்னு எமோஷனலா ஷேர் பண்ணிருக்காருங்க. அந்த அளவுக்கு அனிருத்தும் எஸ்கேவும் பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் இவர் டைரக்ட் பண்ற படத்துல அப்பப்ப சின்னதா கேமியோ பண்ணுவாரு. விஜய் சார் கூட பண்ண எல்லா படத்திலுமே சின்னதா கேமியோ பண்ணிருப்பாரு. சேம் அதே மாதிரி இந்த மதராசி படத்திலுமே சின்னதா கேமியோ பண்ணிருக்காங்க. எஸ்கே இவர் ஆடியோ லான்ச்ல நம்ம தளபதியை பத்தி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. நம்ம எஸ்கே ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனார்னா அங்க எல்லாருமே திடீர் தளபதி, குட்டி தளபதி அப்படின்னு கத்துறாங்களாம். அப்படிலாம் கிடையாதுங்க. அண்ணன் தான், தம்பி தான். அவருக்குன்னு செப்பரேட்டான ஃபேன் பேஸ் இருக்கு. அதே மாதிரி நானுமே என்னோட சினிமா வாழ்க்கையில ஃபேன் பேஸ உருவாக்கிக்கணுமே தவிர அவர் ஃபேன்ஸை நான் எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல நான் துப்பாக்கி பட டிக்கெட் வாங்கினதே பெருமையா ஷேர் பண்ணியிருந்தேன். இப்ப அந்த படத்தை எடுத்த டைரக்டரோட ஒர்க் பண்றப்ப எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எஸ்கே ஹேட்டர்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் பண்றவங்கள பத்தி அழகான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாருங்க. சச்சின் டெண்டுல்கர் இவர் கிரிக்கெட்ல எக்கச்சக்க செஞ்சுரி அடிச்சிருந்தாலுமே அவரை இப்ப வரைக்குமே பல பேர் கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருக்காங்க. MS தோனி இவர் நிறைய டிராபிஸ் வின் பண்ணியிருந்தாலுமே இவரை இப்ப வரைக்குமே பல பேர் கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில மேலும் மேலும் வளர்றப்ப நம்மள பல பேர் கிரிட்டிசிசம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை என்னைக்குமே நம்ம மனசுக்குள்ள எடுத்துட்டு போக கூடாது. காதுல வாங்கிட்டு விட்டுட்டு போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில மேலும் மேலும் உயர்ந்து போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. சோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும்.